யாருக்காகவும் நான் காத்திருக்க தேவையில்லை என்பது போல அழகிய கதிர்கள் ஒளியோடு சூரியன் உதித்தான். காலை பொழுது என்னவோ நன்றாகத்தான் இருந்தது. இருப்பினும் சித்ராவின் மனம் இருள் சூழ்ந்திருந்தது. மண்டபமே விழா காலம் கொண்டிருந்தது. உறவினர்கள் வருகையும் பெண்களின் பட்டுப்புடவின் சரசரப்பும் மல்லிகை பூவின் மனமும் இடத்தை அலங்கரித்தது. இவை அனைத்தையும் கண்டும் காணாமலும் இருந்தாள் சித்ரா. திருமண பெண்ணிற்கான அடையாளம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தாள். திருமணம் முடிந்து பிறந்த வீட்டை பிரிந்து செல்ல மனம் கலங்குகிறாள் என்று நினைத்து அவளை சமாதானம் செய்தனர் உறவினர் பெண்களின் சிலர். முகூர்த்த நேரம் காலை 10 முதல் 12 மணி வரை என்பதால் திருமண வேலைகள் அனைத்தும் மெதுவாகவே நடந்தது. சித்ராவின் தோழிகள் வந்த பிறகே அந்த இடம் மேலும் கலகலப்பானது. சித்ராவின் அன்னை மகளுக்கு தேவையான நகைப்புடவை கொடுத்துவிட்டு அவளை தனியாக அழைத்து, இந்த நல்ல நாளுக்காக தான் காத்திருந்தோம் சித்து, ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்கிற? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு இதெல்லாம் தேவையாமா? நான் இதற்கெல்லாம் தகுதி உள்ளவள் தானா? எனக்கு என்ன நினைத்தாலே அசிங்கமா இருக்குமா? என்ன பேச்சு சித்து இது? நான் உன்னை நல்லா தானே வளர்த்தேன். நீயும் என்றுமே புடம் போட்ட தங்கம்தான். நீ என்ன தப்பு செய்து இப்படி பேசுறதுக்கு? அம்மா என்று விம்பினாள். எல்லாம் நல்லதுக்குத்தான், சீக்கிரமா ரெடி ஆகணும், சரியா? தோழிகள் உதவியோடு திருமணத்திற்கு தயாரானாள் சித்ரா. பெண்ணின் பெற்றோர்களுக்கு இரு கண்கள் போதவில்லை தங்கள் பெண்ணின் திருமண அலங்காரத்தை காண. தன்னை பெற்றவர்களுக்காக அன்னையின் மன நிம்மதிக்காக உதட்டில் சிறு புன்னகை ஏந்தி மணமேடை சென்றாள். முறையான சாஸ்திரங்கள் முடிந்து உறவினர்களின் வாழ்த்துகளோடு ஐயரின் மாங்கல்யம் தந்துதானே என்ற மந்திரத்தின் ஒளியோடு கெட்டி மேல முழங்க சித்ரா கழுத்தில் மங்கள நான் பூட்டினான் ரஞ்சித். குடிந்த தலை நிமிராமல் ரஞ்சித் கட்டிய தாலியில் கழுத்தில் வாங்கிய போது அவன் விரல் பட்ட ஸ்பரிசம் அவளை நிமிர்ந்து பார்க்க செய்தது. நிமிர்ந்தவளின் கண்ணில் நீரை கண்டு திடுக்கிட்டான். அவள் கரம் பிடித்து மென்மையாக அழுத்தி, உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பது போல கண்களால் அவளுக்கு எடுத்துரைத்தான். மேலும் சில சடங்குகள், உறவினர்களின் வாழ்த்துக்கள், பரிசுகள், மறுவீடு அழைப்பு என்று நடந்த போதிலும் சிங்கத்தை கண்ட மான் போல் மிரண்டாள். புது இடம், புது மக்கள் என்பதால் அப்படி இருக்கிறாள் என்று நினைத்தான் ரஞ்சித். புது தம்பதியரின் வாழ்க்கையை பெண்ணின் வீட்டில் துவங்க வேண்டும் என்று முறை இருப்பதால் மணமகளை மணப்பெண் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அவர்கள் வீட்டிற்கு சென்றால் சரியாகி விடுவாள் என்று நினைத்தான் ரஞ்சித். அங்கும் எதையோ கண்டு மிரண்டவள் போல் இருப்பதைக் கண்டு தவித்தான். இரவின் தனிமையில், என்ன சித்ரா, உன்னை எனக்கு பிடிக்கவில்லையா? பெரியவர்கள் கட்டாயத்தால் தான் என்னை திருமணம் செய்தாயா? இப்படி ஒரு கேள்வியை அவனிடம் இருந்து எதிர்பார்க்காத சித்ரா அடிப்பட்ட மானாய் நிமிர்ந்தாள். அவள் பார்வை அவளுக்கு அவனை பிடித்திருப்பதை உணர்த்தியது. பின்னர் ஏன் இந்த பயம் என்று மீண்டும் சிந்தித்தான். கணவன் மனைவி உறவு பிடிக்காமல் வந்து பயமாக இருக்குமோ என்று நினைத்து, சித்து, உனக்கு இஷ்டம் இல்லாத எதுவும் இங்க நடக்க போவது இல்லை. ஏன் இந்த தேவையில்லாத பயம்? திருமண களைப்பு உன் முகத்தில் தெரியுது. மனதை அமைதிப்படுத்திவிட்டு பேசாமல் தூங்கு. நாளை பேசிக் கொள்ளலாம். குட் நைட் என்று கூறி அவளுக்கு முதுகு காட்டி படுத்தான். செய்வது அறியாமல் சித்ரா தவித்தாள். ரஞ்சித்தை பிடித்திருந்து அவளால் அவனிடம் பேச முடியாமல் பழக முடியாமல் தவித்தாள். அவள் படுக்காததை அறிந்த ரஞ்சித், சித்ரா, என்னை உன்னுடைய நல்ல நண்பனா நினைத்துக்கொள். கணவனா நினைக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ தான் எனக்கு எப்பவுமே. உனக்காக நான் இருக்கேன். எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாளைக்கே நாம பெங்களூர் போகணும். அங்கேயே நீ எனக்கு நல்ல தோழிதான். முதல் முறையாக சித்ரா அவனிடம் பேசினாள். நாளைக்கே ஏன்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாம முதல்ல போவோம். மறுபடியும் லீவ் கிடைத்த பிறகு அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லோரையும் வர சொல்லலாம். சரிதானா? அவளுக்கு இந்த இடத்தை விட்டு சென்றால் போதும் என்று நினைத்தது. சரி. கொஞ்சம் சிரிக்க கூடாதா? சரி, ஒன்னும் சொல்லல. உன்னை இப்பவே படுத்து தூங்கு என்றான். கல்யாணத்திற்காக எடுத்த லீவ் என்னமோ இன்னும் 15 நாட்கள் இருந்தது.
இருப்பினும் தன் மனைவியின் மனதில் இருக்கும் குழப்பம் தீர அவளுக்கு தனிமை தேவையாக இருந்தது. இப்படியே பலவாறு சிந்தித்த ரஞ்சித் தன்னையும் அறியாமல் உறங்கினான். காலை பொழுது விடிந்ததும் தெரியாமல் அசதியில் உறங்கிய தன் மனைவியின் அமைதியான அழகைக் கண்டு தன்னையும் அறியாமல் அவள் அருகில் நெருங்கி அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். இதழ் பதித்ததோடு அவள் காதருகில் குனிந்து, உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்றான். அவள் எழுந்ததும், குட் மார்னிங் சித்ரா என்று புன்னகித்தாள். அவன் முடிவு செய்தது போல் பெரியவர்கள் அனைவரையும் சமாதானம் செய்துவிட்டு தன் புது மனைவியுடன் பெங்களூர் புறப்பட்டான். நாட்கள் வேகமாகவும் அழகாகவும் சென்றது. சித்ராவும் ரஞ்சித்தும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். முன்போல அல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரஞ்சித்துடன் பேச துவங்கினாள். இருப்பினும் மனவிட்டு தன் மனைவி தன்னிடம் பேசவில்லை என்பதை நன்கு உணர்ந்த ரஞ்சித் அதை பெரிதுபடுத்தவும் இல்லை. அவளுக்காக வாழ்ந்தான். திருமண வாழ்க்கை கூட மிக அழகானது என்பதை அவளுக்கு மெதுவாக புரிய வைத்தான். என்னதான் தன் கணவன் தன்னிடம் அன்பாக இருந்தாலும் சித்ராவால் அவனோடு சகஜமாக பழக முடியவில்லை. நாட்கள் வாரம் ஆயின, வாரங்கள் மாதம் ஆயின. சித்ராவிடம் எந்தவித மாற்றமும் இல்லை. ரஞ்சித்தின் விரல் கூட அவள் மீது பட அனுமதிக்கவில்லை. அன்பாக அவளை நெருங்கினாள். உடனே கண்ணீர் சிந்தினாள். இதற்கு மேல் தன்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று நினைத்த ரஞ்சித் முதல் முறையாக சித்ராவிடம் தன் கோபத்தை வெளிக்காட்டினான். என்னதான் பொறுமையாக இருந்தாலும் நத்தை தன் கூட்டுக்குள் ஒடுங்குவதை போல் ஒடுங்கினாள். இன்று கொஞ்சம் நன்றாக பேசுகிறாள் என்று நினைத்து நெருங்கினாள். 2 நாட்கள் அவர் எதிரில் வராமல் அறையினுள் ஒதுங்கிக் கொள்வாள். எத்தனை நாள்தான் பொறுமையாக இருக்க முடியும் என்று நேராக என்னதான் வந்தது அவளுக்கு என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். சித்ரா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். தினமும் பேசிட்டு தானே இருக்கோம். நான் சொல்றது நம்ம வாழ்க்கைய பத்தி. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எனக்கு பொறுமை கொஞ்சம் கம்மிதான். உங்களுக்கு இப்ப என்ன? நான் தானே வேணும். நீங்களும் சராசரி ஆண் தான். இதற்கு மேல் உங்களுக்கு பொறுமை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். சீ, என்ன பேச்சு இது? உன் மனசதான் நான் காதலித்தனை தவிர உன் உடலை அல்ல. இவ்வளவு நாள் என்னை இவ்வளவு மட்டமா நீ நினைச்சிருந்தியா? நான் போதும். நீ என்கிட்ட பேசினது மனைவி மனசுல இருக்க குழப்பம் தெரியாம தானே எல்லாம் சரியாகும்னு நம்பி உன் போக்குல உன்னை விட்டதுதான் தப்பு. இப்படி பொறுமையா இருந்ததுனாலதான் நீ என்ன அன்பை கூட கொச்சப்படுத்திட்ட. நீ என்கிட்ட பேச தகுதி இழந்துட்ட. உன்னை நான் என் மனசுல எப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு உனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா இப்படி பேசுவியா நீ? சித்ரா பேசிய வார்த்தையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் தான் நல்ல நண்பர்களா இருக்கலாம்னு சொன்னேனே, அதற்கு கூட உனக்கு இஷ்டம் இல்ல. அப்படி என்னை பிடிக்கலனா கல்யாணத்திற்கு முன்னாலே சொல்லிருக்கலாமே. ஏன் இப்படி தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நான் என்ன கஷ்டப்படுத்திட்டேன் உங்களை? இதுக்கு மேல இன்னும் கஷ்டப்படுத்த வார்த்தை இருக்கா? நான் ஏதோ தெரியாம. என்ன தெரியாம? ஏன் நான் இதுவரை உன்கிட்ட தப்பான எண்ணத்தோட வந்திருப்பேனா? பொண்டாட்டின்னு உரிமை எடுத்திருக்கேனா? நான் தான் இவ்வளவு நாள் முட்டாளா இருந்திருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கள். இனிமேல் மட்டும் என்ன சொல்லிட போற? உன்னை பத்தி இன்னைக்குதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என் அன்புக்கு தகுதியானவ நீ இல்ல. அதுவரை பொறுமையாக இருந்த சித்ரா, ஆமா, நான் எதற்குமே தகுதியானவ இல்ல. எனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா? அப்பவே எங்க அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த கன்றாவி எல்லாம் தேவையான. கேட்டாங்களா? இப்படி என்னை தனியா தவிக்க விட்டுட்டாங்களே. என்ன சொல்ற சித்ரா? பேசாதீங்க. என்ன சொன்னீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு? நான் யாருன்னு தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் இவ்வளவு நாள் எப்படி எங்க இருந்தேன்னு தெரியுமா? என்ன வேலை பார்த்தேன்னு தெரியுமா? என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் ஏன் இப்படி ஒதுங்குறேன்னு தெரியுமா? என்னை காதலிச்சது யாருன்னு தெரியுமா? அவனால நான் பட்ட அவமானங்கள் தெரியுமா? நிச்சயமான கல்யாணம் நின்னது தெரியுமா? எப்படி உங்களை கல்யாணம் பண்ணனு தெரியுமா? எதுவும் பேசாமல் நீண்ட நேரம் சித்ரா அழுதாள். அவளை கண்கொட்டாமல் பார்த்த ரஞ்சித் அவளை அளவிட்டான். மனதில் இருக்கும் பாரம் இறங்க நேரம் கொடுத்தான்.
நீண்ட நேரம் அங்குமெங்கும் ஆட்சி செய்து, சித்ரா கொஞ்சம் தண்ணி குடி. வெடித்த பார்வை மட்டுமே அவளிடமிருந்து கிடைத்தது. இப்போதும் சொல்றேன் சித்ரா, உனக்கு நான் எப்பவுமே இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அமைதி அடைந்தவளாக, தேவையில்லாம உங்க வாழ்க்கையை எனக்காக வீணாக்காதீங்க. என்ன பேச்சு சித்ரா இது? நான் நல்ல பொண்ணு இல்ல ரஞ்சித். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் நீ தான் என் மனைவி. என்னால உங்க கூட மனைவிய வாழ முடியாது. நல்ல நண்பனாயிருந்தே திருமண வாழ்க்கையின் அழகை காட்டிய உங்களுக்கு நான் தகுதியானவள் இல்ல ரஞ்சித். தேவையில்லாம பேசாத. உன் பழைய நினைவுகளை அழித்து விடு. நீ மாசற்றவள் என்று எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ முதுகலை பட்டதாரி என்று தெரியும். நீ ஒரு நிறுவனத்தில் சீனியர் மேனேஜர் பதவி வகித்தவள் என்று தெரியும். முக்கியமா பிரபு உன்னை காதலித்ததும் தெரியும் ரஞ்சித். நீ அவனை திரும்பியும் பார்க்கவில்லை என்றும் தெரியும். இன்னும் சொல்லவா, பிரபு உன்னிடம் நல்லவன் போல் நடித்து உன்னை காதலிப்பதாக சொல்லி உன் பின்னால் சுற்றியதும் தெரியும். உன்னை பெண் கேட்டு உன் வீடு வந்ததும் தெரியும். உங்கள் வீட்டில் அவனை அடித்து துரத்தியதும் தெரியும். ரஞ்சித், இன்னும் கேள் சித்து. உனக்காக பார்த்த மாப்பிள்ளையிடம் உன்னை பற்றி தவறாக கூறியது, அதனால நடக்க இருந்த உன் நிச்சய தாம்பலம் நின்றதும் தெரியும். தெரிந்துமா என்னை? ஒரு மாப்பிள்ளையிடம் சொன்னதை அடுத்த மாப்பிள்ளை வீட்டில் சொல்ல மாட்டான் என்று என்ன நிச்சயம் சித்ரா? அப்படி என்றால் உங்களையும்? ஆம், என்னையும் சந்தித்தான். உன் புகைப்படங்களை என்னிடம் தந்தான். அதுவரை உன்னை பார்க்காத நான் அன்றுதான் உன்னை முதலில் பார்த்தேன். கண்டவுடன் காதல் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லைதான். இருப்பினும் உன் முகத்தை கண்டதும் உன்னை நேரில் பார்க்கும் ஆவல் மேலோக்கியது. உன் கண்கள் பேசும் கண்கள் சிந்து. போதும் உங்கள் ரசனை. வேறு என்ன சொன்னான்? நீ அவனை காதலிப்பதாகவும் உன் தந்தையின் கட்டாயத்தினால் தான் இந்த கல்யாணத்திற்கு நீ சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறினான். உன்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதாம். நீ எழுதியதாக என்னிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான். புத்திசாலிதான் அவன். கடிதத்தின் நகல் மட்டுமே என்னிடம் கொடுக்கப்பட்டது. என் காலில் விழாத குறையாக திருமணத்தை நிறுத்த சொன்னான். முடியாது என்றால் கல்யாண நாள் அன்று நேரில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வேன் என்று கூறினான். ஐயோ கடவுளே, நான் எந்த தவறும் செய்யவில்லையே. நீயும் திருமணம் நிச்சயம் முடிந்த நாளிலிருந்து என்னுடன் தொலைபேசியில் கூட பேசவில்லை என்றதும் உனக்கும் அவன் மேல் இஷ்டம் என்று நினைத்து அமைதியாகத்தான் இருந்தேன். எப்படி இந்த திருமணத்தை நிறுத்துவது என்று தீவிரமாக சிந்தித்தேன். ஆனால் உன் முகம், அதில் இருந்த கண்கள் உண்மை பேசியது. உன்னிடம் தவறு இல்லை என்று என் மனம் திரும்ப திரும்ப கூறியது. அதனால்தான் நான் நேரில் வந்து உன் பெற்றோரை சந்தித்தேன். உன்னையும் தொலைவில் இருந்து கண்காணித்தேன். உன் முகமே காட்டியது உனக்கு அவனை பிடிக்கவில்லை என்று. என்ன? ஒன்றுமில்ல, நீங்க சொல்லுங்க. இப்படி பக்கத்துல வந்து உட்காருவதுதான் அப்போதுதான் எனக்கு சொல்ல வசதியாக இருக்கும். இல்ல, இங்கேயே. எங்கே? சரி போ, நான் சொல்லவில்லை. மெதுவாக ரஞ்சித் அருகில் வந்து அமர்ந்தாள். உங்களுக்கு என் மேல் சந்தேகமே வரலையா? சிரித்தபடி, இல்லவே இல்லை. என்னவள் மீது எனக்கு ஏன் சந்தேகம்? அது என்னையே சந்தேகப்படுவது போல் அல்லவா ஆகிவிடும். உன்னை பிடித்த பிறகு இன்னொருவனுக்கு விட்டு கொடுக்க நான் என்ன மடையனா? என் போக்கிலே விட்டேன். அவன் போக்கிலேயே விட்டேன். அவன் சொல்வதையெல்லாம் நம்புவது போல் நடித்தேன். அவன் கொடுத்த புகைப்படத்தை தவிர கடிதங்கள் அனைத்தையும் எரித்தேன். உன்னை என் அருகிலேயே வைத்திருந்தேன். எப்படி? இப்படி என்று அவன் பர்சில் இருந்த அவள் படத்தை காண்பித்தான். கண்களில் கண்ணீரோடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனை கட்டிக்கொள்ள மனம் துடித்தது. அவள் அழுகையை நிறுத்தி தோல் சாய்த்து ஆறுதல் கூற நினைத்த அவன் கைகள் அடக்கினான். அப்புறம் எப்படி இந்த திருமணம் நடந்தது? அவன் வரவே இல்லையே நம்ம கல்யாணத்தன்று. என் நண்பன் ஒருவர் போலீஸில் இருக்கின்றான். அவன் உதவியோடு அவனை 2 நாள் மட்டும் காவலில் வைக்க ஏற்பாடு செய்தேன். மேலும் அவனை சார்ந்த யாராலும் உனக்கு துன்பம் வரக்கூடாது என்று சில காவலர்கள் நம் திருமணத்திற்கன்று என் நண்பனின் வேண்டுகோளுக்காக வந்திருந்தனர். எனக்காகவா? என்று அவளை போல் தலையாசித்தான் ரஞ்சித். என்னை எப்படியெல்லாம் துன்புறுத்தினான் தெரியுமா? என் நண்பர்களிடம் கூட என்னை பேச விடவில்லை. எல்லோரிடமும் என்னை பற்றி கேவலமாக கூறினான். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
என்னை பற்றியும் எதுவும் சொல்லாமல் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் என்றுதான் நினைத்தேன். யாரிடமும் பேச பிடிக்கவில்லை. எங்காவது ஓடிவிடலாமா என்று கூட நினைத்தேன். எனக்கெல்லாம் கல்யாணம் தேவைதானா என்று கூட அழுதேன். என் நண்பர்கள் யாருமே என்னுடன் பேசவில்லை. எல்லோரும் என்னை தவறாக நினைத்து விட்டார்கள். யார் சொன்னது அப்படி? எனக்குத்தான் தெரியுமே. உனக்கு என்னதான் தெரியும்? இந்த ரஞ்சித்தின் அன்பு புரிந்ததா? பக்கத்தில் இருந்த என் அன்பே புரியவில்லை. பின் தொலைவில் இருக்கும் அவர்கள் அன்பு உனக்கு எப்படி புரியும்? நீ மக்கு தானே? என்ன? நீ தான் என் மக்கு பொண்டாட்டியாச்சே. என் மொபைலை எடுத்துப்பார். தினமும் உன் நலம் குறித்து விசாரிக்காத உன் நண்பர்கள் யாராவது இருக்கின்றனரா என்று. என் நண்பர்கள் உங்களுக்கு எப்படி? எப்படியோ சொல்லுங்கள் பிளீஸ் என்று அவன் கன்னம் தடவி கேட்டாள். இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி சொல்வேன் என்று ரஞ்சித் கிறங்கினான். வெக்கத்தால் முதல் முறையாக அவள் முகம் சிவந்தது. ஐயோ சித்து, கொல்லாதடி என்னைய. முடியல என்னால. உன் நண்பர்கள் சுகன்யா, ரம்யா, பிரீத்தி, சோபனா, சந்துரு, கிருஷ்ணா, லிஸ்ட் சரியா? எல்லோரும் தினமும் எனக்கு மெசேஜ் அனுப்பி உன்னை பற்றி விசாரிப்பாங்க. நம்ம கல்யாண வீடியோ இவங்க எல்லோருக்குமே போயிடுச்சு. எல்லோரும் நம்ம கல்யாணத்தை பார்த்தாச்சு. உனக்கு அவங்க அனுப்பின பரிசு எல்லாம் அந்த அறையில இருக்கு. உங்களுக்கு எப்படி இவங்களை தெரியும்? உன் அம்மா தான் சொன்னாங்க. என்னால எதையும் நம்ப முடியல. நான் வேணும்னா ஒரு முத்தம் கொடுக்கவா? ஐயோ வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்னை நீங்க முழுசா நம்புறீங்களா? நீ வேற நான் வேற இல்ல சித்து. உன்னை எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் இப்படி தள்ளியே இருந்தா சந்தேகம் வரதான் செய்யும். அப்புறம் என்னை குற்றம் சொல்லக்கூடாது. சந்தேகம் மட்டும் வேண்டாமே பிளீஸ். அப்ப மாமாவை கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடு. ரஞ்சித். சித்து பிளீஸ் டி, இதுலயும் என் பொறுமையை சோதிக்காத. ஐ லவ் யூ ரஞ்சித். ஏய், என்ன சொன்ன? சொன்னது நீதானா? சொல் சொல் என்று பாடல் பாட ஆரம்பித்தான் ரஞ்சித். வெக்கம் தாழாமல் அவன் மார்பில் புதைந்தாள் சித்ரா. மனதில் இருந்த பாரம் இறங்கி இவன் என்னுடையவன் தான் என்று முழுமையாக நம்பினாள் சித்ரா. ரஞ்சித் கூறியது போல மீண்டும் விடுமுறை கிடைத்ததும் தன் தாய் தந்தையோடு சித்ராவின் பெற்றோரையும் வரவழைத்தான். முறைப்படி பெரியவர்கள் அவர்கள் தடைக்குடித்தனத்திற்கு ஏற்பாடு செய்தனர். அதே நாளில் சித்ராவின் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து விருந்து கொடுத்து தன் ஆசை மனைவி சந்தோஷத்தில் திணற வைத்தான். ரஞ்சித்தோடு சித்ராவின் இல்லற வாழ்க்கை சுகமாகவே அமைந்தது. அதுபோல சித்ராவின் நண்பர்களோடு விட்டு போன உறவு மீண்டும் மலர்ந்தது. மனைவியின் முகத்தில் சந்தோஷத்தை மட்டும் காண நினைத்து வாழ்ந்த ரஞ்சித்தின் காதல் திருமணத்திற்கு பின் மட்டுமல்ல, திருமணத்திற்கு முன்னால் துவங்கியது. இவர்களின் காதல் அடையாளமாக இன்னும் 5 மாதங்களில் குட்டி சித்ரா அல்லது குட்டி ரஞ்சித் அவர்கள் இல்லத்தை அலங்கரிக்க வரப்போகின்றனர்.